வணக்கம். நான் உங்கள் பிகேகே இன் லைவ் டிசைன்ஸ் வித் பிகேகே. என்னுடைய சேனல் பெயர் லைவ் டிசைன்ஸ் வித் பிகேகே. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். நிறைய ஷேரிங் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு யூடியூப்லேருந்து சொன்னாங்க. இந்த யூடியூப் எப்படின்னா ஒரு வாத்தியார் மாதிரி, இன்றைக்கி உன்னோட சப்ஸ்கிரைபர் நாட் இன்ட்ரெஸ்டட், விருப்பமில்லை உங்கள் சேனலை பார்க்க அப்படின்னு வரும். அன்றைக்கி 2000-3000 பேர் பார்த்துருப்பாங்க. அது தன்னிச்சையாக சில டைம் கூகுள் நிறைய தப்பு பண்ண ஒரு இடத்துக்கு வழி கேட்டோம்னா ராங்காக ஒரு ரூட் வழியாக கூட்டிகிட்டு போவோம். அந்த மாதிரி தான் யூடியூப்லேயே அந்த மாதிரி மெசேஜஸ் எல்லாம் எனக்கு வந்துகிட்டே இருந்தது. ஆனால் இப்போ அனாலிசிஸ் எடுத்து பார்க்கும்போது நல்ல வியூவர்ஷிப் இருக்குது. ரொம்ப நன்றி. இது எதுக்கு பண்ணுறது அப்படின்னா, என்னால் ஏதாவது உங்களுக்கு பண்ண முடியுமா, ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வருமா, உங்கள் சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்குமா, அந்த ஒரே காரணத்தவிர வேறு எதுவுமே கிடையாது. வெட்டியாக அது பண்ணிட்டுருக்கேன்னு எனக்கு தெரியும். நான் வந்து அடுத்த வருஷம் அதேமாதிரி ஏப்ரல் மாதத்தோடு இந்த விலாகை நிறுத்தி விட்டுருவேன். ஏன்னா கொஞ்சம் தெரியல. ஏன்னா நான் போடாத அன்னைக்கு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. கடவுள் கொடுத்த வேலையை நான் செய்யலை அப்படின்ற ஒரு எண்ணம். அந்த ஒரு ரீசனால தான் நான் வந்து எப்போவுமே டக்குன்னு கிடைச்ச நேரத்தில் சைக்கிள் கேப் அப்படிம்பாங்களே, அந்த சைக்கிள் கேப்பில் நான் பண்ணி அதை முடிச்சுடுறது. இன்றைய செய்தி என்ன அப்படின்னா, நிறைய பேர் திரும்பி இதுக்கு அஃபர்மேஷன் எப்படி பண்ணுறது. இந்த செய்தி என்னன்னு சொல்ல வந்தேன்னா, இந்த மூளையானது நடக்கின்ற சம்பவம் அனைத்தையும் அப்சர்வ் பண்ணுறது மாத்திரம் இல்லாமல் அதோடு கூடி வருகிற உணர்வு, எண்ணங்கள், அந்த நிலையில் நமக்கு ஏற்பட்ட விஷயம், நம்ம மனசில் அதனால் ஏற்பட்ட அதிர்வலைகள், இதெல்லாம் வந்து அது சேமித்து வச்சுக்கும். அதே நேரம் ஆழ்மனம் அது செய்யவே செய்யாது. வருதா, வேலை முடிக்குதா, போயிடுது, அடுத்த விஷயத்துக்கு அது காத்திருக்கும். இதுதான் ஆழ்மனம். அதுக்கும் மூளைக்கும் உள்ள வித்தியாசம். மூளை வந்து ஸ்டோரேஜ் பிளேஸ், ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். மனதிலிருந்து நரம்பு வழியாக அங்கே போய் சேரணும். அப்படி சேரும்போது அது வந்து அந்த உணர்வெல்லாம் சேர்த்து தான் அனுப்புவோம். கஷ்டமோ துக்கமோ சந்தோஷமோ நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையுமே அதோடைய உணர்வோடு சேர்ந்து நம்ம அனுப்பும்போது அதை அப்படியே பிடிச்சிக்கும். உணர்வோடு தான் பிடிக்கும். அந்த உணர்வோடு பிடிக்கும்போது அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் அந்த வேவ்ஸ் வந்து உண்டாக்கும். அந்த வேவ்ஸை வச்சு அது வந்து ஆழ்மனத்தை ஆழ்மனதில் பதிவு பண்ண விரும்பும். அதுதான் இதில் இருக்கிற சின்ன விஷயம். ஆழ்மனம் நினைவுகளை வச்சுக்காது. அது என்னன்னா, நீ நினைச்சு உணர்வை ஊட்டி 3 விஷயம் சேர்ந்துக்கணும். உணர்வு, அடங்காத ஆசை, எண்ணங்கள், சரியான விகிதத்தில் வார்த்தைகள். எனக்கு இந்த வீடு கட்டிடணும் அப்படி, எனக்கு இந்த வீடு கட்டணும் அப்படி இல்லை, எனக்கு என் வீடு இப்படி அழகாக இருக்கணும் நீ நினச்சிக்கணும். எனக்கு வீடு கிடைச்சிருச்சு, வீடு அழகாக இருக்கும், இது இப்படி இருக்கும், அது ஒவ்வொரு விஷயமும். ப்ரொமோஷன் கிடைச்சா என்ன நடக்கும், வாராக்கடன் திரும்பி வந்தால் உன்னுடைய உணர்வு என்ன, உங்கள் கடன்லாம் நீ அடைச்சிட்டா உன்னுடைய உணர்வு. அந்த உணர்வுகளை நீங்கள் அப்படியே கொண்டு வந்து அதோட சேர்த்து கனவு, நினைவு, எண்ணம், உணர்வு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு வேகத்தோட, என்ன வேகம், ஓடி பிடிச்சல வேகத்தோட நீங்கள் செய்ய முயற்சி செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது அது ஆழ்மனம் மூளை சென்று அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவா வந்து அலைவரிசையாக வந்து ஒத்திசைவு வேணும். இந்த 4 விஷயமும் ஒரே மாதிரி ஆசைப்படுவது, எண்ணங்கள், அதன் பரிமாணம், அதோ ஆழ்ந்த விருப்பம், அந்த வெறி இருக்கு பாருங்க, எனக்கு இது வேணும், இது கிடைக்கணும் அப்படின்னு அந்த வெறி, இதெல்லாம் சேர்ந்து ஒத்திசைவாக ஒரே மாதிரி மூமெண்ட் கொடுத்தா அது கரெக்டாக வந்து உங்களுக்கு நடக்கும். நடக்காத விஷயமே கிடையாதுங்க. ஆனால் வந்து நான் இது செய்கிற மாயாஜாலம் கிடையாது. உங்களை பொறுத்தே உங்களுக்கு நடக்க வேண்டிய அத்தனை விஷயமும் நடந்துவிடும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அசைய முடியாத நம்பிக்கை. எனக்கு இது நடக்கும், நான் செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில் நீங்கள் யோசனை பண்ணனா, எனக்கு இதெல்லாம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும், ஒரு சின்ன சந்தேகம் கூட வரக்கூடாது. அதாவது ஒரு இடத்துல இந்த பிரபஞ்சத்தை ஒரு விஷயம் கேட்குறீங்க, 3 பெட்ரூம் வீடு வேணும், திடீர்னு 2 பெட்ரூம் இருந்தால் கூட போதும், சொல்லக்கூடாது, சொல்லாத. உனக்கு 2 பெட்ரூம் கிடைக்க, 3 பெட்ரூம் கிடைக்க, ஒரே பிடிவாதமாக தேவைப்பட்ட ஒரே விஷயமாக நீ அதை கேட்க. எண்ணம் உணர்வுகளோடு திரும்ப 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 நினைத்தால்
அது நம்பிக்கை என்கின்ற ஒரு விஷயத்தை உண்டாக்கிடும். நம்பிடுவீங்க, நீங்களே நம்பிடுவீங்க. ஆழ்மனம் நம்ப வேண்டும். அதுதான் இதுல இருக்கிற சூட்சமம். நீ ஒரு விஷயத்த திரும்ப 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 சொல்லும் போது நம்பிக்கை ஏற்படும். நான் படுக்கும்போது, எழுதுக்கும் போது, நடக்கும்போது அதே ஒரே ஒரு விஷயத்த நினைச்சு 1 வருஷம் பாடுபட்டிருக்கேன். அதுக்கு 1 வருஷம் 3 மாசம் 2 வாரம் முன்னாடி அந்த வேலையை முடிச்சேன். அடுத்த இன்னொரு டார்கெட் வச்சுட்டு இருக்கேன். அதுவும் அப்படிதான் எழுதிட்டு இருப்பேன், பேசுவேன், நம்ம எழுதுவேன், ஓரலா சொல்லுவேன், ஜபமால ஜபிப்பேன். 3 விதமா 4 விதமா நான் ப்ரேயர் பண்ணிடுவேன். என்னையும் இந்த பிரபஞ்சம் தினம் காலையில வேலை மெனக்கிட்டு 4 மணிக்கு எழுப்போம். எழுந்த உடனே மூஞ்செல்லாம் கழுவிட்டு டக்குன்னு உட்காந்து எழுத ஆரம்பிச்சிருவேன். என்னோட குலதெய்வம் என் ரூம்லயே இருக்கு, பெட்ரூம்லயே. ஆனா அவங்கள நினைச்சுக்கிட்டு நான் இதை எழுத ஆரம்பிச்சிருவேன். குலதெய்வம் எல்லா இடத்துலயும் முக்கியமான ஒரு பார்ட். வீட்டுக்கு ஒரு சாமி, உங்களுடைய சர்ச்சு, உங்களுடைய மசூதி, நீங்க போகின்ற தர்காவோ மசூதி, இது ரொம்ப முக்கியம். அதை நினைச்சிட்டு தான் நீங்க இந்த ஒர்க்கை பண்ணணும். என் வீட்டுக்கு நான் இந்த இடத்துக்கு தான் ப்ரேயர் பண்ண போறேன். ஏன்னா நீங்க ப்ரேயர் பண்ண போகும்போது ஒரு சர்ச் ஆகட்டும், ஒரு மசூதி ஆகட்டும், மாஸ்க் ஆகட்டும், நீங்க என்ன பண்றீங்க? ப்ரேயர் பண்ணும்போது அந்த இடத்துல உங்களுக்கான ஒரு ஆரா உண்டாக்கிடுறீங்க. உணர்வுகள் கொண்டு வருது. அது அந்த லைட் உங்களை சுத்தி இருக்கு. அந்த இடத்துலயே நீங்க திரும்பி வந்து வேற ஒருத்தர் உட்கார்ந்தா கூட அவங்களது வருமோ திரும்பி. ஆனா நீங்க ஒரு இடமா உட்காருங்க. கோவில் போகும்போது ஒரே இடமா, சர்ச்சுக்கு போகும்போது ஒரே இடமா உட்காருங்க. எதுக்கு இது சொல்றேன்னா, அந்த இடத்துல உங்க ஆரா உண்டாகும். உங்களுடைய சக்தி அதுல வந்து, ஆற்றல் வந்து அதுல நீங்க கொடுத்துருவீங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த முதல்ல இருந்து நீங்க தொடங்க வேண்டாம். இப்போ ஒரு விஷயம் செய்யறோம்னா, ஒரு தையல் விஷயமா எடுத்துக்கோங்க. ஒரு தையல் போடுறோம்னா செயின் ஸ்டிச் போட்டுட்டே வரும். அதுக்கப்புறம் இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு, அந்த டபுள் ஸ்டிச்சு அதெல்லாம் போடணும். அப்போ என்ன பண்ணோம்னா, செயின் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்து ஒரு வேலை பார்க்க போறீங்க. திரும்பி வந்து அடுத்த ஸ்டிச்சை போடுறீங்க, பட்டர் ஸ்டிச், அதை டபுள் ஸ்டிச் போட்டுட்டே வரீங்க. இப்போ நீங்க என்ன பண்ண, திரும்பி அதே இடத்துக்கு தான் வந்து போடுறீங்களா ஒழிய இன்னொரு இடத்துக்கு போறது இல்லை. திரும்பி இல்ல, நீங்க அந்த துணியை விட்டுட்டீங்க, அது பாதியில விட்டுட்டீங்க, பண்ண முடியலன்னா முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்கும். இன்னொரு துணியை எடுத்து நீங்க முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறது இல்ல. செஞ்ச வேலையைத்தான் நாம செய்யறோம், கண்டினியூ பண்றோம். அந்த கண்டினியூட்டி வரத்துக்கு நீங்க ஒரே இடத்துல, வீட்டுல, அதுக்குதான் உங்ககிட்ட சொல்றேன், வீட்டுல அஃபர்மேஷன் எழுதுறீங்களா, உட்காருகின்ற அதே இடத்தில், அதே நேரத்தில் முடிந்தவரை ஒரு நோட்புக்கை வச்சு எழுதுங்க. அதை எழுதுனா என்ன ஆகும்னா, அந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து உண்டாக்கி இருக்க அந்த ஆரா, அந்த ஒளி, உங்களுடைய உணர்வு, உங்கள் ஆற்றல் அந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்துல அப்படியே மேல்கொண்டு 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 வரும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? எனக்கு தெரியல உங்களுக்கு புரியுதான்னு. நீங்கள் ஒரு சக்தியான நிலையை உண்டாக்குகிறீர்கள் ஒரு இடத்துல உட்காரும் போது. அந்த இடத்துல அது அப்படியே இருக்கும். நீங்க திரும்பி வந்து உட்கார்ந்தா அது மேல் மேலும் அதிகரிக்கும். இன்னொரு இடத்துல போய் உட்கார்ந்து முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். முதல்ல இருந்து அந்த சக்தி உங்களுக்கு வரணும். எனவே ஒரே இடமாக உட்கார்ந்து புத்தகத்தை எடுத்து எழுதுங்கள், எழுதி கொண்டே இருங்கள். இப்ப இன்னொரு டெக்னிக் கூட உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். தினம் காலையில் எழுந்த உடனே கண்ணன் எடுத்து பார்த்து, உங்களுக்கு என்ன டார்கெட், இது கிடைத்து விட்டது, நடந்து விட்டது, நான் அழகாக இருக்கிறேன், நான் வெற்றியாளன், நான் நல்லவன், வல்லவன், இதெல்லாம் சொல்லிட்டு வச்சுட்டு இதை எழுத ஆரம்பிங்க. முடிஞ்சா சாமியாரில் விளக்கேற்றிட்டு செய்யுங்க. முடியலையா அதுவும் வேண்டாம். உன்கிட்டேந்து வந்து கடவுளோ பிரபஞ்சமோ எதுவுமே எதிர்பார்க்கல, உண்மையை தவிர. கடவுள் உங்ககிட்ட எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் கோடி 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 கோடீஸ்வரர், எல்லாம் வல்லவர், இன்ஃபினைட் பவர். அந்த இன்ஃபினைட் பவர்கிட்ட நீ கொடுக்கறதுக்கு யாரு? அவருக்கு பிடிச்ச ஒரே ஒரு விஷயம், நீ கருணை காட்டுவது. அதான் சொல்றேன், எப்போ உங்களுக்கு வெற்றி வந்தாலும் செடிக்கு தண்ணி ஊத்துங்க, எறும்புக்கு அரிசியும் சர்க்கரையும் போடுங்க, ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க, நாய்க்கு சாப்பாடு கொடுங்க, பறவைகளுக்கு சாப்பாடு கொடுங்க. நீங்க ஒரு காரியம் வெற்றி அடைந்து விட்டீர்கள் என்றால், நான் நேற்று கூட அந்த அம்மாட்ட சொன்னேன், ஸ்ரீலங்கால, அம்மா ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்துல போய் குழந்தைங்களுக்கு சாப்பாடு, நல்ல சாப்பாடு ஒண்ணு போடுங்கம்மா, இல்ல ஏழை குழந்தைகளை ஏதாவது கூட்டிட்டு போய் நல்ல ஒரு ஹோட்டல்ல உட்கார வச்சு நல்ல சாப்பாடு போடுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் வந்து இதுதான் கடவுளுக்கு வேணும். நீ அவருடைய ஒரு பாகம், உன்னுடைய கருணை வெளியில் வெளிப்பட வேண்டும். இந்த நம்பிக்கை என்கின்ற இந்த உணர்வு வந்து உங்கள்கிட்ட வர வர வர, நம்பிக்கை வர வர இது என்ன ஆகும், நாடி நரம்பு வழியாக இது ஏற்றப்படும். இங்க போயிடும் நம்பிக்கை, இங்க போய் எங்க உட்காந்துக்கும். உட்கார்ந்தோன்னா ஸ்திரம், அதோட பர்மனன்ட் பிளேஸ் அதுதான். அங்க உட்கார்ந்தோடனே எனக்கு நடந்து விட்டது, கிடைத்து விட்டது, முடிந்து விட்டது, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், மன அமைதியுடன் இருக்கிறேன். புரிஞ்சுதா?
இந்த நம்பிக்கை ஒரு மிக முக்கியமான அம்சமாகும் உங்க மேனிஃபெஸ்டேஷனுக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நம்பிக்கை மாத்திரம்தான். நம்பிக்கை மாத்திரம்தான், வேற எதுவுமே இல்லை. நாம ஒரு பஸ்ல போறோம், முன்ன பின்ன தெரியாத ஒரு டிரைவர் ஓட்டுறாரு, பிளெயின்ல போறோம், தெரியாத பைலட் ஓட்டுறாரு, நம்பி போறோம்ல, நம்பி தானே போறோம், நல்லபடியா கொண்டு போய் சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது எல்லாம் வல்ல இந்த பிரபஞ்சத்தையும் கடவுளையும் நீ நம்ப வேண்டும், உனக்கு வேணுங்கிற காரியம் சாதித்து கொடுப்பார் என்று. அவங்க யாரும் நேத்து வந்தவங்க இன்னைக்கு போனவங்களே கிடையாது. they are permanent feature. நம் வாழ்க்கையின் முழுவதாக நம்மை வியாபித்து ஆட்கொண்டிருக்கின்ற ஒரு பலம்தான் பிரபஞ்சம். இறைவன் தான் நாம் உள் அமர்ந்திருக்கிறான். இறைவனின் உருவத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் நாம். அப்படி இருக்கும்போது அந்த இறைவனோட அவ்வளவு சர்வ வல்லமை படைத்த இறைவனோட சக்தி உங்ககிட்ட இல்லைன்னு ஏன் நினைக்கிறேன்? நீ கண்டிப்பா உங்ககிட்ட அந்த சக்தி இருக்கு. அந்த சக்தியை கொண்டு நீ பல விஷயங்கள் சாதிக்கலாம். நம்புங்கள். நம்பிக்கை என்கின்ற ஒரு உபகரணத்தை உங்கள் தேவைகளோடு ஆசைகளோடு சேர்த்து இணைத்து அனுப்பிவிடுங்கள். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் நரம்பு வழியாக செல்லட்டும். இங்கே அது சென்றவுடன் நீ நம்பி 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 சொல்லிட்டே இருக்கும்போது ஆழ்மன ஓ அப்படி இருக்கும் இருக்கும் அப்படி சொல்லி அதுவும் உங்களுக்கு செஞ்சு விட்டுரும். ஸோ உங்கள் காரியங்களில் நம்பிக்கை மிக அதிமுக்கியமான பாகம் வகிக்கிறது. நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும் போது ஒவ்வொரு காரியமும் உங்களை அறியாமல் நீங்கள் ஈர்க்கிறீர்கள். உங்களை சுற்றியுள்ள அனைத்து விஷயங்களையும் நீங்கள் ஈர்த்து விடுகிறீர்கள். உங்களுக்கு தெரியாது, வந்துடும். உங்களை அந்த நேரத்துல நீ வேண்டி நடக்கணும் அப்படின்னும் போது பிரபஞ்சம் இந்த ஆளை கொண்டு நிறுத்தும், இந்த சூழ்நிலையை உருவாக்கும். இந்த காற்று அங்கே உங்கள் மீது வீசும், பணம் கொட்டி கொடும், கொட்டி கொட்டி உங்களிடம் கொடுத்து விடும். புரிந்ததா? இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களை நோக்கி வருவதற்கு காரணம் உணர்வு, கனவு, உணர்வு, எண்ணம், நம்பிக்கை, இவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து ஒரே அலைவரிசையில் நீங்கள் செய்ய வேண்டும். உள்ளுணர்வு அப்படின்னு ஒன்று வரும் இந்த நம்பிக்கையும் போது. நான் எப்பவுமே அந்த ஸ்கூல் வாசலில் உட்காந்துட்டு எப்படி இருப்பேன், ஆளுங்க அங்கேருந்து கேட்லேருந்து நடந்து வரும்போது நான் வெளியில் தான் உட்காருவேன், உள்ள ஏசி ரூம்லாம் உட்காரதில்ல. அப்படி பார்த்தோன்னே என் பக்கத்தில் இருக்க பிஏட்ட சொல்லுவேன், இவன் சண்டைக்கு வரா, ஏதோ பிரச்சனை அப்படின்னு. அடுத்தது என்னன்னா, நல்லபடியாக இருக்காங்க, இந்த பேரண்ட்டுக்கு ஏதோ வேண்டிருக்கு நம்மகிட்ட அப்படின்னு. ஸோ ஆளை பார்த்தே நம்ம உள்ளுணர்வு சொல்லிடும். ஒரு இடத்துக்கு போகிறோம்னா நம்ம வரவேற்கப்படுகிறோமா, இன்சல்ட் பண்ணுறாங்களா, நம்ம நம்மளுடைய ப்ரெசன்ஸ், நம்மளுடைய வருகை அங்கே நல்லா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியும். அது மாதிரி தான் இந்த நம்பிக்கை ஒரு உள்ளுணர்வை கொடுக்கும். அந்த உள்ளுணர்வு உங்களோடையே பயணிக்கும். உங்களோடைய பயணிக்கும் போது எந்த எதிர்வினை விஷயங்களும் உங்களை அணுகாது. தேவையில்லாத விஷயம் எதுவுமே அணுகாது. நீங்க இந்த நம்பிக்கையோடு போய்கொண்டே இருப்பீர்கள். உங்களுடைய தேவையான அனைத்தும் உங்களை விரைவில் விரைவில் சேர்ந்துவிடும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம மூளைக்கு எப்பவுமே நான் முதலேருந்தே சொன்னேன், ஒரு ஆசையை வரும்போது, ஒரு நிகழ்வு நடக்கும்போது அதை சுற்றியுள்ள உணர்வுகளை எல்லாம் அது தன்னிடம் சேமித்து வைத்துக் கொள்கிறது. இப்போ இந்த பழைய பழக்க வழக்கம்னா என்ன, பண்ணிட்டே இருப்போம் சில விஷயங்கள்லாம். நான் ஆட்டோமேட்டிக்காக போவேன், இந்த கலர் செருப்பு மாற்றம் எடுத்து போடுவேன், ட்ரெஸ்ஸை போடுவேன், அப்படின்னு ஒரு பழக்க வழக்கம் இருக்குல்ல. அந்த பழக்க வழக்கம் இந்த மூளையில தங்கி போயிடும். ஆனா உங்களுக்கு புதியதாக ஒரு விஷயம் வரும்போது அதை ஃபுல்லா எடுக்க பார்க்கணும். எப்படி எடுப்பீங்க? நீங்க நல்லபடியா யோசனை பண்ணணும். இப்போ புதுசா ஒரு விஷயம், நான் ஒரு பிஸ்னஸ் தொடங்குகிறேன் அப்படின்னா ரைட் அ ப்ளூ பிரிண்ட், அழகா எழுதுங்க, இந்த பிஸ்னஸ் இந்த இடத்துல இப்படி 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 செய்வேன். நீங்க ஒரு புது விஷயம் உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த புது விஷயத்துக்கான பல விஷயங்கள் எழுதணும். கடை இந்த இடத்துல திறக்கிறேன், ஆஃபீஸ் இந்த இடத்துல, இங்கே ஏசி, சவுத் வெஸ்ட் கார்னரில் கேஷ் பாக்ஸு, இந்த பக்கம் ஃபைலு, அந்த பக்கம் இது அப்படின்னு ஃபுல்லாக ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. ப்ளூ பிரிண்ட் இல்லை, இங்கே பிக்சர் கிடைக்கிறத எடுத்து வச்சு இந்த மாதிரி தான் இப்போ என் ஆஃபீஸ் இருக்கும். கூகுளில் பாருங்களேன், நிறைய தான் நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கு, கூகுளில் போய் பார்த்து 4-5 பிக்சரை வச்சு ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு அதை பார்த்துட்டே இருங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் ஆஃபீஸ், இந்த மாதிரி சொல்லும்போது திரும்பி நம்ம பார்த்துட்டு இருப்போம். கண் வழி இதயம் சென்று, இதயம் வழி நானே நரம்புக்கு சென்று மூளைக்கு சென்று விடும். மூளைக்கு செல்லும் போது அது புதுசா மாற்றி யோசிக்க வேண்டும். விஷயங்களை மாற்றி யோசித்தால்தான் மாற்றம் ஏற்படும். நீ அரைச்சமாவே அரைச்சு
கரைச்ச மாவையே கரைச்சு அப்படியே உட்காந்து அப்படியே இருந்தேன்னா இந்த மூளை அதுலேயே உட்காந்துருக்கும். அதை மாற்றுங்க, எண்ணங்களை மாற்றுங்கள், உணர்வுகளை மாற்றுங்கள், நம்பிக்கை வேறு விதமாக கொண்டு போய் மாற்றுங்கள். அப்படி மாற்றும் போது உங்களுடைய தேவை தான் இங்க போய் உட்காரும். உங்களுடைய தேவை இங்க உட்காரும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வேணுங்கிறது கிடைச்சோம். அதை மாற்றுறதுக்கு நீங்க இந்த ப்ளூ பிரிண்ட்டு, அதை பத்தி பேசுறது, அதை பத்தி வீடியோ ஏதாவது பார்க்கறது, அதை பத்தி புத்தகங்கள் படிக்கிறது, உங்களுடைய புதிய ஆசை பற்றி. ஒரு கல்யாணம் அப்படின்னா நான் தான் சொன்னேன், இன்விடேஷன், என்ன சாப்பாடு, என்ன விஷயம், என்னெல்லாம் செய்ய போகிறோம், பொண்ணுக்கு என்ன போடுவோம், அவங்க நமக்கு என்ன, நம்ம பையனுக்கு என்ன செய்ய போகிறாங்க, பொண்ணு இப்படி இருக்கணும், இதெல்லாம் பற்றி யோசனை பண்ணமே ஒழிய என் பையன் கல்யாணம் நடக்கணும், என் பையன் கல்யாணம் நடக்கணும், என் பையன் கல்யாணம் நடக்கணும், பையன் கல்யாணம் நடக்கணும் தான் அப்படியே உட்காரும். என்ன பண்ண போகிற கல்யாணத்துக்கு அதை விஷுவலைஸ் பண்ணு டோட்டலாக. சும்மா சாம்பிள் கார்டு வாங்க, அங்கே பாயிண்ட் வாங்க, இன்விடேஷன் கார்டு. கல்யாணம் பண்ண 4 கல்யாணம் பண்ண கொஞ்சம் நேரம் செலவானாலும் போய் பார்த்துட்டு வாங்க. இதெல்லாம் நீங்கள் ஆயத்தம் பண்ணும்போது பொண்ணு வந்து ரெடியாக நிற்கும், கல்யாணம் முடிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம நம்பிக்கையோடு எல்லா விஷயங்களும் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக அது நடந்து விடும். இந்த நம்பிக்கை இங்கேயும் மாற்றணும், இங்கேயும் மாற்றதான் இந்த புது விஷயங்கள்லாம் பண்ணணும். புது விஷயம் ஒன்றுன்னா பண்ணணும், இது இன்விடேஷன் அடிக்கணும், இதை பண்ணணும். அதே மாதிரி பண தேவை உள்ளவர்கள் இந்த பணம் வந்தால் நான் இதை தான் பண்ணுவேன் அப்படி. இப்போ கடன் அடைபவர்கள் எப்படி எழுதணும் அஃபர்மேஷன்? நான் மிக மன அமைதியுடன், சந்தோஷத்துடன், செல்வ செழிப்புடன் இருக்கிறேன் இப்போது அப்படின்னு தான் எழுதணுமே ஒழிய நான் கடன் அடைத்து விட்டேன் இப்போதுன்னு எழுதாதீங்க. நீங்க கடன் அடைத்து விட்டேன்னு வரும்போது, இந்த கடன்லாம் வரும்போது நீங்க சில டைம் தெளிவா இல்லாட்டி போனீங்கன்னா இந்த கடன் வந்துட்டே இருக்கும். இப்போ கடன் அடைத்து விட்டேன்னு திரும்பி கடன் வரும், கடன் அடைத்து விட்டேன்னு திரும்பி கடன். அதனால நீங்க என்ன நான் மன அமைதியுடன், சந்தோஷத்துடன், செல்வ செழிப்புடன் இருக்கு, இதை சொல்லி சொல்லி படும்போது மூளை மாறும்போது உடலும் அதுக்கு பழக ஆரம்பிச்சிடும். வசதிக்கு பழக ஆரம்பிக்கும், நல்ல விஷயங்களுக்கு பழக ஆரம்பிக்கும். அப்படியே உங்களுடைய மனநிலையும் மாறிவிடும். மனநிலை மாறும்போது, எண்ணங்கள் மாறும்போது நம் உடலும் மாறிவிடும். இதுக்கு முக்கியமா இன்னொரு விஷயம், சூட்சுமம் என்னன்னா, ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். டோட்டலா நீங்க காலையில் எழுந்து ரிலாக்ஸ்டா ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பா உங்களுக்கு செலவழிக்கலாம். அதுக்காக சீக்கிரம் கூட எழுந்துருங்க, சீக்கிரம் எழுந்து வெறும்னா உட்காருங்க, எதையும் நினைக்காதீங்க, ஏதாவது ஒரு நல்ல சந்தோஷமான சம்பவம் நினைங்க. அந்த மென்டலாக ரிலாக்ஸ் பண்ணும்போது ஆஃப்டர் ஆல் இது ஒன்றுமே இல்லை, இது நடந்துடும் அப்படின்னு தோணும். என்ன இவ்வளோ விஷயங்கள் படிக்க, எவ்வளோ விஷயங்கள், தடங்கள், கட்டம், அடி, வலி, வேர்வை, ரத்தம் சிந்தி ஒரு வாழ்க்கையை நம்ம நடத்துகிறோம். அதெல்லாம் இன்சல்ட் ஆகாம நல்லபடியா இருந்து அப்படியே மேன்மோக்கா போறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பெரிய குடும்பத்திலையும் ஒரு பிரச்சனை ஓடிட்டே தான் இருக்கும். பணம் மாத்திரம் இல்லை, மனமும் ஜாஸ்தி. இப்பெல்லாம் ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே இந்த கேர்ள்ஸ் எல்லாம் எனக்கு பேசும்போது எங்கள் வீட்டுக்காரர் எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரம்மா, என்ன பண்ணுறாங்க, நானும் என் கணவரும் அன்பாகவும் சந்தோஷமாக இருக்கிறோம், இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி. பல விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு நம்மளை சுற்றி, எல்லாரும் சுகமா. அந்த சுகம் எல்லாம் நல்லபடியாக நிலைக்கணும்னா உட்காருங்க ஒரு இடத்துல. காலையில் எழுந்தோடனே முடியலையா, நைட்டு படுக்கும்போது ஒரு அரை மணி நேரம் எதையும் செய்யாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச வீடியோ பாருங்க, டிவி பாருங்க, ஜில்லுன்னு தண்ணி குடிங்க. இந்த ஜில்லுன்ற தண்ணி ரொம்ப நல்லது. முடிஞ்சா ஒரு வெல்லத்தை வாயில போட்டுக்கோங்க, ஒரு சாக்லேட் வாயில போட்டுக்கோங்க, என்ஜாய். அந்த சாக்லேட் கரையிறத அதுவும் எக்லேர் வாங்கி போடுங்க, மேலே ஹார்டாக இருக்கும், உள்ள லிக்விட் வரும், அப்படியே கரைஞ்சி உள்ள போகும், தொண்டை வழியாக போகும். அந்த ஒரு ஆனந்தம் என்ஜாய் பண்ணுங்க. எந்த விஷயமும் என்ஜாய் பண்ணுங்க. இல்லை ஸ்வீட் சாப்பிடாதுங்க, முறுக்கு இருக்கு, அந்த மாதிரி காரமாக சாப்பிடுங்களா, பை அ கிராக் பிஸ்கெட், பைட், அதில் இனிப்பும் இருக்கும் உப்பும் இருக்கும், அதை கடிச்சு அதை சாப்பிட்டு இந்த ரிலாக்ஸேஷன், அரை மணி நேரம் ரிலாக்ஸேஷன் நாளை ஓட்டிடும் உங்களுக்கு. அப்போ எல்லா விஷயங்களும் வேற மாதிரி திரும்பி பார்த்து நீங்க யோசனை பண்ணுங்க. புரிஞ்சுதா? இது ஆடி மாசம் ஒவ்வொரு நாளும் புனித நாள். ஆகஸ்ட் 8ஆம் தேதி லயன் கேட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. நீங்க யூடியூப்லாம் கொஞ்சம் வேற எங்கேயா பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். லயன் கேட் ஓப்பனிங். அந்த லயன் கேட் ஓப்பனிங்கை மிஸ் பண்ணிடாதீங்க. அது எப்படி ப்ரேயர் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.